கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆனைக்குன்ற சபையிலேருந்து வருகிறோம். இங்கே நாங்கள் அத்திவாக்கம், கீழ் அத்திவாக்கம். நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் பையன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது பள்ளத்தில் வண்டியை விட்டுட்டான். ஆனால் நான் அப்போ கேட்டது, ஏசப்பா என் புள்ள ஜீவனுக்கும் என் ஜீவனுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுப்பான்ட்டு கேட்டேன். அதே மாதிரி எங்கள் 2 பேர் ஜீவனுக்கும் எதுவுமே வரல. என் பையனுக்கு சின்ன கீரல் கூட கிடையாது. எனக்கு மட்டும்தான் ஒரு கால் ஒரு கை உடைஞ்சிது. ஆனால் ஆம்புலன்ஸில் நாங்கள் போகும்போது என்ன பண்ணிச்சுன்னா, எங்கள் பையன் கொஞ்சம் மழக்கத்தில் இருந்தான். அவனை மதுராந்தகம் கூட்டுன்னு போயிட்டாங்க, என்னை செங்கல்பட்டு கூட்டுன்னு போயிட்டாங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், நாங்கள் பாஸ்டருக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க வந்து மதுராந்தகத்தில் 2 பேரும் தனித்தனியாக வைக்க முடியாதுன்னு பாஸ்டர் கூட்டுன்னு வந்துட்டு செங்கல்பட்டில் வந்துட்டாங்க. செங்கல்பட்டில் போய்ட்டு ஒரு கால் ஒரு கை உடஞ்சிச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல என்னை வசனத்தினால் தேற்றினார் என் கர்த்தர். என்ன உன் தாசனை உன்னை உருவாக்கினார், உன்னை கைவிடுவதில்லை என்ற வசனத்தால் என்னை தேற்றினார். அப்போ ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் எனக்குள்ள வந்தது. 1000 கை கால் உடைஞ்சிருந்தாலும் அந்த வசனத்தை கேட்கும் போது ஏசப்பா என்கிட்ட வந்து பேசுறாரு என்று நான் உணர்ந்தேன். அந்த இடத்துல இருந்துட்டு இட்டின்னு போயிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டின்னு போகும்போது என்கிட்ட எந்த குரூப்புமே கிடையாது, ஒரே 1 ரூபா கூட கிடையாது என்கிட்ட. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஆப்ரேஷனுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் கவனிக்கல. அவங்களுக்கு இடுப்பெல்லாம் ஃபுல்லாவே, இடுப்புல இருந்து கீழே 2 காலுமே உடஞ்சிருந்தது. அவங்களுக்கெல்லாம் கூட பண்ணல. ஆண்டவர் கிருபையினால எனக்கு நைட்டு ஆக்சிடென்ட் ஆகி நான் போனேன். பொழுது விடிஞ்சு 8 மணிக்கு. எனக்கு எந்த குரூப்புமே கிடையாது. எனக்கு ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறது அந்த டைம்ல நான் உணர்ந்தேன். நான் அதை அறிஞ்சு கொண்டேன். எந்த இதுவுமே இல்லாம எந்த குரூப்புமே கிடையாம என்னோட பேரு, என் வீட்டுக்கார் பேரு, ஊர் அட்ரஸ் மட்டும் வாயால வாங்கிட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 5 நாள் கழிச்சு எல்லா குரூப்பும் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தோம். அப்போ எல்லாமே கேட்டாங்க, உனக்கு மட்டும் எப்படி நைட்டு வந்த பொழுது வெடிஞ்சு எப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க, நாங்கெல்லாம் 1 வாரம் இருக்கோமே எங்களுக்கெல்லாம் பண்ணலன்ட்டு கேட்டாங்க. என்ன நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னேன். கர்த்தர் நாமத்துல நான் இருந்த பெட் பக்கத்திலே ஒருத்தவங்க கிறிஸ்டின் பாப்பா ஒருத்தன் இருந்தது. அந்த பாப்பாவும் டெய்லியும் எனக்கு ஒரு துணையை அமைச்சாரு. டெய்லியும் பைபிள் எடுத்துட்டு வந்து ஒரு 2 வசனம், காலையில ஒரு 2 வசனம், மதியம் ஒரு 2 வசனம், நைட்டு ஒரு 2 வசனம் சொல்லி பேசும் என்கிட்ட அந்த பாப்பா. என்ன அங்கேயும் வார்த்தையால என்னை தேற்றினாரு. ஆப்ரேஷன் தியேட்டர்ல போகும்போது கொஞ்சம் எனக்கு மயக்கமே ஏறல. அது ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு மயக்கமே ஏறல, என்ன பண்றது தெரியல. நாங்க அப்போ வந்து கொஞ்சம் பயந்தேன். நான் அப்போ வந்து பாட்டால என்ன தேற்றினார். கிருபை கிருபை என்ற ஒரு பாட்டால என்ன தேடினார். அங்க ஒரு சிஸ்டர் வந்து ரிங்டோன் வச்சிருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள. அப்ப சொன்னேன், ஏசப்பா நீங்க வந்து என்ன பயப்பட வேணான்னு என்ன திடப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் பெருமைப்பட்டேன் கர்த்தரை நினைச்சு. அங்க இருந்துட்டு வந்துட்டு என்னை தூக்கிறதுக்கு என்னமே யாராலையுமே முடியல. ஒரு கால் ஒரு கை உடஞ்சதுனால என்ன 4 பேர் 5 பேர் சேர்ந்துதான் தூக்குனாங்க. அப்போ என்ன பண்ணானே, என்ன தூக்குறதுங்க ஏசப்பா இவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிதான் அந்த சிஸ்டரு அங்க வார்ட் பாயா இருந்தவங்க எல்லாமே. அப்போ எங்க கூட பிறந்தவங்களாம் சொன்னாங்க, இது இந்த சாமிக்குள்ள போச்சுட்டு நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் நாங்க. ஆனா இப்ப பாரு, அது எந்த இடத்துல போறோம் அந்த இடத்துல எல்லாம் அது போற சாமி பேர் தான் உச்சரிக்கிறாங்க எல்லாருமே. அது வணங்குற தெய்வம் பெருசுன்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொன்னாங்க. என் வீட்டுல எங்க அப்பா அம்மால இருந்து அண்ணன் தம்பில இருந்து அண்ணா வாய்ப்பு தான் எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லி என்னை பெருமைப்படுத்தி என்னை திடப்படுத்தினாங்க. 8 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்த 8 நாளுமே எனக்கு கர்த்தர் எனக்குள்ள பேசிக்கொண்டே இருந்தாரு. அதை நான் உணர்ந்தேன். ஆனா இன்னொன்னு சொன்னாங்க, 6 மாசம் வரைக்கும் நீ பெட்லயே தான் உட்காந்துருக்கணும், கீழே இறங்கவே கூடாது. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நீ காலை கீழே தொங்க விட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்க சபை மூலமா கான்கால் பிரேயர் பண்றோம். நைட்ல சாயந்தரம் 4:30 மணில இருந்து 1/2 மணி நேரம் எழுப்புதல் பிரேயர்னு பெண்களா சேர்ந்து பண்றோம். நாங்க தினமும் இந்த பிரேயர்ல கலந்து கொண்டு நாங்க ஜெபிச்சதுனால 60 நாள்லயே என்ன நடக்க சொல்லிட்டாங்க. ஆண்டவர் கிருபையினால கை தட்டி நம்ம இயேசுவுக்கு 6 மாசம் வரைக்கும் நீ கீழே இறக்க கூடாதுன்னு சொன்ன கால 60 நாள்லயே என்ன கீழே வச்சு நீ நடக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் 3வது மாதத்துல சாட்சி சொல்ல வந்திருக்கேன் இந்த கிராமத்துக்கு. ஆமென். ஹல்லேலூயா.